ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஏ வாய்ஸ் ஆஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு 2026ல சொபிட்டா துலிபால நடிச்சு ரிலீஸ் ஆன சீக்கட்டிலோ மூவியை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியை ஷரான் கோபிஷெட்டி டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஸ்டோரியோட ஆரம்பம் 1999ல ஆந்திராவில் இருக்கிற ஒரு கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்க ஒரு லேடி டான்சரை ஒரு எம்ஆர் ஆஃபீஸர் தப்பா நடத்த பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டான்சர் ரொம்ப கொடுமையான முறையில செக்ஷுவல் அசால்ட் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. அந்த கேஸ போலீஸ் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் பாஸ்ட். இப்போ கதைக்கு வருவோம். இப்போ பிரசன்ட். நம்ம சொபிட்டாவை காட்டுறாங்க. இவங்க சந்தியான்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பாப்புலர் டிவி கிரைம் ஷோ ஆங்கரா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சென்சேஷனலிசம் சுத்தமா பிடிக்கல. அதனால அவளோட ஃப்ரெண்டு பாபி கொடுத்த ஐடியா படி உண்மையான கிரைம் ஸ்டோரிஸை பாட்காஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவங்களோட வேலையை ரிசைன் பண்றாங்க. இப்போதான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட். சந்தியா அவளோட பாட்காஸ்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவளோட ஃப்ரெண்ட் பாபி அண்ட் அவளோட பார்ட்னர் 2 பேரும் ரொம்ப கொடுமையான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. இதுல என்ன கொடூரம்னா, பாபியை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்கள அபியூஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து சந்தியா ரொம்பவே ஷாக் ஆகுறா. அப்புறம் சந்தியா இந்த கொலையை பத்தி தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கில்லர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் கொலை பண்ணிக்கிட்டு வரான். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையோட கனெக்ட் ஆகுது. அதாவது கொல்லப்பட்ட பெண்களோட தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்கும் அண்ட் மேல் விக்டிம்ஸ் கிட்ட கோபெல் வச்சிருப்பான். அப்புறம் சந்தியா அவளோட சீக்கட்டிலோ பாட்காஸ்ட் மூலமா இந்த சீரியல் கில்லரை அன்மாஸ்க் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சந்தியாவுக்கு நிறைய தடைகள் வருது. அப்படி இருந்தும் லாஸ்ட்ல அந்த கில்லர் யாரு, அவன் ஏன் இப்படி பண்றான்னு கண்டுபிடிச்சிடுவா. ஃபைனலா பெண்கள் தங்களுக்கு நடக்கிற கொடுமையை பத்தி சைலண்டா இருக்காம வெளியில சொல்லணும்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் சிகப்பு பூக்கள் ரேஞ்ச்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா இருந்துச்சு. சொபிட்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா, கிராமர் இல்லாம ஒரு சீரியஸ் ரிப்போர்ட்டரா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் பாட்காஸ்ட்டை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ற கான்செப்ட் ரொம்பவே யூனிக்கா புதுசா இருந்துச்சு. ஸ்ரீசரனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சஸ்பெண்ட ரொம்ப நல்லாவே பில்டப் பண்ணுது. செக்ஷுவல் அபியூஸ் மற்றும் ட்ராமா பத்தி ரொம்ப போல்டாவே பேசியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்லோபா த்ரில்லர் மூவி. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ட்விஸ்ட் அவ்வளோ ஒர்க் அவுட்டே ஆகல. அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்கள் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸ் ஆர்டிஃபிஷியலா கூட இருந்துச்சு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர். நீங்க கிரைம் த்ரில்லர்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூ ஓரியன்ட் மூவிஸை விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.